இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸ் கிளாஸ் சீரியஸில் நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னா நேர்மாறல் எதிர்மாறல் கலப்பு மாறல். சரிங்களா? இதில் இந்த நேர்மாறல் எதிர்மாறல் அப்படிங்கிறது எந்த புக்கில் இருக்கும் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும். கலப்பு மாறல் அப்படிங்கிறது 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நேர்மாறல் எதிர்மாறல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த கலப்பு மாறல் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். சரிங்களா? கலப்பு மாறல் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் முக்கியமான டாபிக். ஓகேவா? இப்போ டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிலர் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பேனா விலை. இப்போ நான் கடைக்கு போகிறேன். கடைக்கு போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 10 பேனா வாங்குறேன். சரிங்களா? 10 பேனாவோட விலை வந்து எவ்வளோ அப்படின்னா 250 ரூபா. இதுதான் எனக்கு ஸ்டார்டிங். ஓகேவா? கடைக்கு போகிறேன். கடைக்கு போய் 10 பேனா வாங்குறேன். 10 பேனாவோட விலை வந்து 250. இப்போ திருப்பி நான் கடைக்கு போகிறேன். கடைக்கு போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 20 பேனா நான் வாங்குறேன். சரிங்களா? அப்போ அதோட விலை வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்பாங்க. இது ஒரு கேஸ். இப்போ திருப்பி நான் கடைக்கு போகிறேன். கடைக்கு போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5 பேனா நான் வாங்குறேன். சரிங்களா? இதுதான் எனக்கு ஒரிஜினலு. செகண்ட் ட்ரிப் கடைக்கு போய் 5 பேனா வாங்குறேன். இப்போ இதை மட்டும் பாருங்களேன். என்னவாகுது? பேனாவோட எண்ணிக்கை கூடுச்சு அப்படின்னா விலையும் என்னவாகும்? நமக்கு கூடும். கரெக்டாக? அதே மாதிரி இங்கே பேனாவோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா விலையும் என்னவாகும்? குறையும். கரெக்டாக? ஸோ இந்த பக்கம் கூடும்போது இந்த பக்கமும் கூடணும், இந்த பக்கம் குறையும் போது இந்த பக்கமும் குறையணும். இப்படி நடந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நேர்மாறல், டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நேர்மாறல் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த தெரிஞ்ச பக்கத்தில் இந்த பக்கம் தான் எனக்கு 2 வேல்யூமே எனக்கு தெரியும். கரெக்டாக? இந்த தெரிஞ்ச பக்கத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா தலைகீழாக போடணும். அதாவது 20/10 இதை அப்படியே போட்டுக்கோங்க. 250. இதுவும் கேன்சல் ஆயிரும். ஒரு 0, 25 2 50. ஓகே, அப்போ 20 பேனாவோட விலை வந்து என்ன அப்படின்னா 500ன்னு வரும். சரிங்களா? ஸோ நேர்மாறலாக இருந்துச்சுன்னா தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழாக போடணும். இன்னொன்று நம்ம கொடுத்துருப்பாங்க, அதை இங்கே போட்டுக்கோங்க. ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு கான்செப்ட், ஆட்கள் நாட்கள். ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஒரு ஸ்கூல் இருக்குது. சரிங்களா? அந்த ஸ்கூலில் போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெள்ளை அடிக்க போகிறோம். அதாவது பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 50 பேர் வேலை பார்க்குறாங்க. சரிங்களா? ஒரு 50 பேர் அந்த ஸ்கூலில் வேலை பார்த்தாங்க அப்படின்னா எத்தனை நாள் வேலையை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 20 நாள்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? இது வந்து ஸ்டார்டிங். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆட்களை வந்து அதிகமாக்குறேன். ஒரு 70 பேர் நமக்கு வேலை பார்க்குறாங்க. ஓகேவா? இது இருக்கட்டும். அடுத்து திருப்பி ஆட்கள் நாட்கள். ஸ்டார்டிங்கில் 50 பேர் 20 நாள். இப்போ எத்தனை பேரை போடுறேன் அப்படின்னா ஒரு 15 பேர் வேலை பார்க்குறாங்க. சரிங்களா? இப்போ இந்த 2 கேஸை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ 50லேருந்து 70 என்னவா இருக்கு? அதிகரிச்சிருக்கு. அப்போ வேலை பார்க்குற ஆட்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிச்சு அப்படின்னா அந்த வேலை முடிகிற நாள் வந்து என்னவாகும் அப்படின்னா கம்மியாகும். கரெக்டு தானே? ஏன்னா ஆளை அதிகமாக போடுறோம். அதிகமாக எதுக்கு போடுவோம்? வேலை பார்க்குற நாள் வந்து கம்மியாகிறது தான் ஆட்களை அதிகமாக போடும். கரெக்டாக? இங்கே பாருங்களேன், ஆட்களோட எண்ணிக்கை வந்து குறையுது. அப்போ என்னவாகும்? வேலை முடிகிற நாள் வந்து கொஞ்சம் தள்ளி போகும், அதாவது அதிகமாகும். வேலை முடிகிற நாள் வந்து என்னவாகும் அப்படின்னா அதிகமாகும். இந்த பக்கம் கூடும்போது இந்த பக்கம் குறையுது, இந்த பக்கம் குறையும் போது இந்த பக்கம் கூடுது. இப்படி ஆப்போசிட்டாக நடந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எதிர்மாறல், இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கேயும் நம்ம அன்னோன் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? இப்போ இந்த அன்னோன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நேர்மாறலாக இருந்துச்சுன்னா தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழாக போடுவோம். கரெக்டா? இப்போ எதிர்மாறலாக இருந்துச்சுன்னா தெரிஞ்ச பக்கத்தை அப்படியே போட்டுரும். தெரிஞ்ச பக்கம்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த பக்கம் எனக்கு 2 இது எனக்கு தெரிஞ்சது இருக்கா, அதுதான் தெரிஞ்ச பக்கம். ஓகே, 50/70 × 20. ஓகே, இதுவும் அடி கொடுத்துடலாம். இப்போ 100/7ன்னு வரும். ஓகே, இதுக்கு மேலே கலப்பு போய் நம்ம மிஸ்பிரஷனாக எழுதலாம், இல்லை அப்படின்னா அப்படி நிப்பாட்டிக்கலாம். ஓகே, இதுதான் லாஜிக். ஓகே, நேர்மாறலா எதிர்மாறலா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம்
நேர்மாறலா இருந்துச்சுன்னா தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழாக போடணும். ஓகேவா? இதே இது எதிர்மாறலா இருந்துச்சுன்னா தெரிஞ்ச பக்கத்தை அப்படியே போடணும். இது ரெண்டு தான் இதுக்குரிய வித்தியாசம். இதை நம்ம டக்குன்னு முடிச்சுக்கலாம். சரிங்களா? இது கொஞ்சம் முக்கியமான சாப்டர் கூட. இது வந்து கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் கேட்கறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஒவ்வொரு சம்மாக பார்ப்போம். சம்ம பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு சம் பாருங்களேன். இந்த சம் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக நிறையா தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒரு பேருந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 2 மணி 30 நிமிடங்கள். அதே பேருந்து 210 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் என்ன? இங்க எதை பத்தி பேசுறாங்க? தூரமும் நேரமும் பத்தி பேசுறாங்க. கரெக்டா? டிஸ்டன்ஸும் டைமும் பத்தி பேசுறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுது? 90 கிலோமீட்டர். 90 கிலோமீட்டர் 2 மணி 30 நிமிடங்கள். இங்கே மணி நிமிடம் இருக்கா, எல்லாமே ஒரே இதுக்கா கன்வெர்ட் பண்ணுங்க. 2 மணி நேரம் அப்படிங்கிறது 120 மினிட். கரெக்டாக? ஏன்னா 1 ஹவருக்கு 60 மினிட்டு, அப்போ 2 ஹவர்ஸ் அப்படின்னா 120. ஆல்ரெடி இங்கே ஒரு 30 இருக்குது, அப்போ 150, 150 மினிட். ஓகேவா? ஹவு மச் டைம் இஸ் ரெக்யர்ட் டு கவர் 210? அப்போ 210 கிலோமீட்டர் அப்படின்னா இங்கே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இதை நேர்மாறலா எதிர்மாறலான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நான் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து அதிகமானா என்னவாகும்? அந்த டைமும் எனக்கு என்னவாகும்? அதிகமாகும். கரெக்டாக? அப்போ இந்த பக்கம் அதிகமாகும் போது இந்த பக்கமும் அதிகமாகுது. அப்போ இது வந்து என்ன சொல்லுவோம்? நேர்மாறல், டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நேர்மாறலா இருந்தால் என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழாக போடுவோம். அப்போ இது தலைகீழாக போட்டால் என்ன வரும்? 210/90 இன்ட்டு 150. சரிங்களா? இதில் ஒரு 0 கேன்சல் ஆயிரும். 3 3 9, இங்கே 7 3 21, 1 இங்கே 5 0. அப்போ 5 35, 350 நிமிடங்கள். சரிங்களா? ஸோ 350 நமக்கு ஆப்ஷனில் இருக்காது. சரிங்களா? கொடுத்துருக்கிற ஃபார்மெட் என்னன்னா ஹவர் மினிட் இருக்கா, அப்போ ஆப்ஷனும் நமக்கு ஹவர் மினிட்ல தான் இருக்கும். நிமிடத்தை ஹவருக்கு மாற்றுங்க. அது எப்படி மாற்றுறதுன்னு வேற ஒன்றும் இல்லை. 350 60ஆல் டிவைட் பண்ணுங்க. ஏன் 60ஆல் டிவைட் பண்ணோம்னா ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிடம். 5 30, 300, மிச்சம் ஒரு 50. அப்போ மேலே உள்ளது வந்து மணி, கீழே உள்ளது நிமிடம். இப்போ 5 மணி 50 நிமிடம். அஞ்சு மணி 50 நிமிடம் வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இந்த மாடலில் நமக்கு வந்து நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்த சம். இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். ஒரு பேருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 3 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுகிறது. அடுத்து என்ன சொல்றாங்க? அதே பேருந்து 200 கிலோமீட்டர் தூரத்தை சென்றடைய தேவையான பெட்ரோலின் அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்க தூரம் லிட்டர், ஏன்னா பெட்ரோலை பத்தி பேசுறாங்க, லிட்டரை பத்தி தான் பேசுறாங்க. 60 கிலோமீட்டர் போனேன் அப்படின்னா எவ்வளவு பெட்ரோல் வேணுமா? 3 லிட்டர் பெட்ரோல் நமக்கு வேணும். ஓகேவா? இதே இது இப்போ எவ்வளோ ட்ராவல் பண்ணுறேன்? 200 கிலோமீட்டர். அப்போ என்னவாகும்? தூரம் அதிகமாச்சு அப்படின்னா அது வந்து கன்சியூம் பண்ணுற பெட்ரோல் என்னவாகும்? நமக்கு அதிகமாகும். கரெக்டாக? அப்போ இந்த பக்கம் அதிகமாகும் போது இந்த பக்கமும் அதிகமாகுது. அப்போ இது வந்து நமக்கு நேர்மாறல், டைரக்ட் ப்ரொபோர்ஷன். நேர்மாறல் என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழாக போடுவோம். அப்போ 200/60 இன்ட்டு 3, ஒரு 0க்கு ஒரு 0, 1 இங்கே 2, 1 இங்கே 10. அப்போ 200 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா எத்தனை லிட்டர் தேவைப்படும் அப்படின்னா 10 லிட்டர் நமக்கு தேவைப்படும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து 7 மீட்டர் அளவுள்ள துணியின் விலை 294 எனில் 5 மீட்டர் அளவுள்ள துணியின் விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அளவு, விலை. ஓகேவா? 7 மீட்டர் அப்படின்னா எவ்வளோ அப்படின்னா 294. இப்போ என்ன பண்ணுறோம்? 5 மீட்டர். 5 மீட்டர்னா
என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கடைக்கு போகிறோம். கடைக்கு போய் எவ்வளோ வாங்குகிறோம் அப்படின்னா 7 மீட்டர் வாங்குகிறோம். 7 மீட்டர் அப்படின்னா 294. அடுத்த கடைக்கு போய் 5 மீட்டர். இதோட இது கம்மியாகுது கரெக்டாக. அப்போது மீட்டர் கம்மியாகும் போது விலையும் என்னவாகும், நமக்கு கம்மியாகும் கரெக்டாக. அப்போ இந்த பக்கம் குறையும் போது இந்த பக்கம் குறைஞ்சிச்சுன்னா அது வந்து நேர்மாறல். நேர்மாறல் அப்படின்னா என்ன பண்ணுவோம், தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழாக போடுவோம். அப்போது 5/7 × 294. 1 இங்கே 4 28, மிச்சம் 1 2. அப்போது 210 ரூபா. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதுவும் ஒரு வருஷம் ப்ரீவியஸ் இயரில் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, இதுதான் லாஜிக். நேர்மாறலாம் இது மாதிரி கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சால்வ் பண்ணுறோம். ஓகே, அடுத்து ஸோ இதை ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அதே லாஜிக் தான். அடுத்து என்ன சொல்ல பாருங்களேன். ஒரு மாயாஜால காட்சியை கண்டுகளிக்க 21 மாணவர்களுக்கு ரூபாய் 840 நுழைவு கட்டணமாக செலுத்தப்பட்டது எனில் ரூபாய் 1280 நுழைவு கட்டணமாக செலுத்தினால் எத்தனை மாணவர்கள் அக்காட்சியை காண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா, இங்க வந்து எண்ணிக்கை, இங்க வந்து விலை. ஓகே, ஃபர்ஸ்ட் எவ்வளோ பேர் போகிறாங்க, 21 ஸ்டூடெண்ட்ஸ். 21 பேர் போனால் எவ்வளோ அமௌண்ட்டா, 840. அடுத்து எவ்வளோ பே பண்ணுறோம், 1680 அப்படின்னா எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறேன். கிட்டத்தட்ட இங்கே டபுளாக இருக்குது கரெக்டாக. இது ஒரு 2ஆல் பெருக்கிங்கன்னா இது வரும். அப்போ இதுவும் கிட்டத்தட்ட டபுள் ஆகும். செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, அப்போது டிக்கெட்டோட ப்ரைஸு சரிங்களா, நிறையா அமௌண்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா நிறையா பேர் நமக்கு உள்ளே போகலாம் கரெக்டாக. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போய் அந்த காட்சியை பார்க்கலாம். அப்போ இந்த பக்கம் கூடும்போது இந்த பக்கமும் கூடுது. இது வந்து நேர்மாறல். மற்றதுக்கு இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா எல்லாமே இந்த பக்கம் நம்ம கொடுத்துருப்பாங்க, இது நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதில் இந்த பக்கம் கொடுத்துட்டு இது வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போ நேர்மாறல் தான். நேர்மாறல்னா தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழாக போடுவோம். இன்ட்டு 21, ஒரு 0க்கு 1 0, 1 இங்கே 2, இது ரெண்டையும் பிறகுனா 42ன்னு வரும். சரிங்களா, ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, அடுத்து இதுவும் அதே மாதிரி மீட்டர் விலை. அரை மீட்டர் துணியின் விலை ரூபாய் 15. அரை மீட்டர் அப்படின்னா 1/2 15 எனில் 8 1 மீட்டர் நீளமுள்ள துணியின் விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ இப்போ இது வந்து நமக்கு கலப்பு பின்னமாக இருக்குது. இதை வந்து பின்னமாக மாற்றுங்க. பின்னமாக மாற்றணும்னா என்ன பண்ணணும், இது ரெண்டையும் பெருக்கணும். 3 8 24, 24 + 1 25/3ன்னு வரும். அப்போ 25/3 அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ மீட்டரோட அளவு கூடுச்சு அப்படின்னா விலையும் நமக்கு என்னவாகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இதுவும் நமக்கு நேர்மாறல். நேர்மாறல் அப்படின்னா தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழாக போடும். தலைகீழாக போட்டால் என்ன வரும், 25/3 ஒரு பெரிய பை 1/2 இன்ட்டு 15 கரெக்டாக. ஸோ இந்த மாடலை நம்ம சொல்லியிருப்போம். மேலேயும் பின்னோம் கீழேயும் பின்னோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், 25/3 இந்த வகுத்தல் வந்து பெருக்கலாம் மாறும். பெருக்கலாம் மாறும்போது தலைகீழாக வரும். 2/1 இன்ட்டு 15, 1 இங்கே 5ன்னு வரும் கரெக்டாக. அப்போ 2 10, 10 இன்ட்டு 25 250ன்னு வரும். ஓகே, ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்த சம் பாருங்க. 30 நபர்கள் ஒரு வயலை 15 நாட்களில் அறுவடை செய்கிறார்கள் எனில் 20 பேர் எத்தனை நாட்களில் அவ்வயலை அறுவடை செய்வார்கள். ஆட்கள் நாட்கள். ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, ஒரு 30 பேர் 15 நாட்களில் வேலையை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அடுத்து என்ன கேட்குறாங்க, 20 பேர் வந்து 20 பேர் வேலை பார்த்தா எத்தனை நாள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இங்கேருந்து இங்கே குறையுது. அப்போ ஆள் குறைஞ்சிச்சு அப்படின்னா வேலை முடிகிற நாள் வந்து என்னவாகும் அப்படின்னா நமக்கு அதிகமாகும் கரெக்டாக. இந்த பக்கம் குறையும் போது இந்த பக்கம் நமக்கு அந்த முடிகிற நாள் வந்து கூடும். அப்போ ஆப்போசிட்டாக நடக்குது. இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எதிர்மாறல். எதிர்மாறலாம் என்ன பண்ணுவோம், இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஓகேவா, எதிர்மாறலாக இருந்துச்சுன்னா தெரிஞ்ச பக்கத்தை என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படியே நம்ம வச்சுக்கிடுவோம். 30/20 இன்ட்டு 15. ஓகே, ஒரு 0க்கு ஒரு 0 கட் ஆயிரும். 15 3 45/2ன்னு வரும். ஓகே,
ஓகேவா. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா, இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 8 மீட்டர் நீளமுள்ள கம்பத்தின் நிழலின் நீளம் 6 மீட்டர். ஸோ கம்பத்தின் நீளம் நிழலின் நீளம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து 8 மீட்டர் நீளம் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஷேடோ வந்து எவ்வளோ அப்படின்னா 6 மீட்டர். அதே நேரத்தில் 30 மீட்டர் நிழல் ஏற்படும் மற்றொரு கம்பத்தின் நீளம் 30 மீட்டர் நிழல் இருந்துச்சுன்னா இது வந்து என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. சரிங்களா. ஸோ இந்த பக்கம் கூடுச்சு அப்படின்னா இந்த பக்கமும் நம்ம கூடும். அப்போ ஆன்சர் வந்து நேர்மாறல். நேர்மாறல்னா தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழாக போடும். அப்போ 30/6 × 8 1 இங்கே 5 5 8 40 வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஓகேவா. அடுத்து ஒரு அஞ்சல்காரர் 738 கடிதங்களை 6 மணி நேரத்தில் முகவரிப்படி பிரித்து விடுகிறார் எனில் அவர் 9 மணி நேரத்தில் எத்தனை கடிதங்களை பிரிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. நேரம், எண்ணிக்கை. ஃபஸ்ட்டு 6 மணி நேரம் வேலை பார்த்தா எவ்வளோ வந்து பிரிக்கிறாங்க? 738. இப்போ 9 மணி நேரம் வேலை பார்த்தா எத்தனையோ பிரிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நேரம் கூடுச்சு அப்படின்னா இந்த கவுண்டிங்கு என்னவாகும்? கூடும். கரெக்டாக 6 மணி நேரம் வேலை பார்த்தா ஒரு 738 கடிதத்தை நான் பிரித்து வச்சிடுறேன். இப்போ 9 மணி நேரம் நான் வேலை பார்க்குறேன். அப்போ இதுவும் நமக்கு என்னவாகும்? கூடும். அப்போ 9/6 இது வந்து நேர்மாறல். 9/6 × 738. 1 இங்கே 1 6 6 மிச்சம் 1 ஈராறா 12 மிச்சம் 1. ஓகே, 1 2 3 வரும். இப்போ 9 27 மிச்சம் 2 29 18 20 மிச்சம் 2 1107. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா. அடுத்து இதெல்லாம் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சரிங்களா. இதில் மேக்ஸிமம் ஹோம்ஒர்க் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே. அடுத்து இந்த மாடல் வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமானது. இது வந்து நமக்கு நிறையா தடவை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க? 15 அட்டைகளின் மொத்த எடை 50 கிராம் எனில் அதே அளவுடைய 2 1/2 கிலோகிராம் எடையில் எத்தனை அட்டைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா. எண்ணிக்கை, கிலோகிராம். சரிங்களா. ஃபஸ்ட்டு 15 அட்டை. 15 அட்டை இருந்துச்சுன்னா அதோட வெயிட் வந்து 50 கிராம். ஓகே, கிராம். இப்போ என்ன கேட்குறாங்க? how many of the same type of will be there in pack of 2 1/2 கிலோகிராம். அதாவது 2.5 கிலோவில் எவ்வளோ அட்டை இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது கிராமில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதையும் கிராமாக மாற்றிடுங்க. வேறு ஒன்றும் இல்லை. 1 கிலோ = 1000 கிராம். கரெக்டாக நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது? 2.5 kg. அப்போ 2.5 × 1000. ஒரு ஜீரோக்கு புள்ளி கேன்சல் ஆயிரும். அப்போ 2 5 0 0 2500. 2500 கிராம் அப்படின்னா அதில் எத்தனை அட்டை இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எடை கூடுச்சு அப்படின்னா இதோட எண்ணிக்கையும் நமக்கு என்னவாகும்? கூடும். கரெக்டாக. அப்போ இதுவும் நமக்கு வந்து என்ன? நேர்மாறல். நேர்மாறல்னா தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழாக போடும். 2500/50 × 15. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, 1 இங்கே 3. அப்போ 750 வரும். 25 3 75, அது போக ஒரு ஜீரோ, 750 அட்டைங்க. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சம் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா. அடுத்து இது ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. அடுத்து இதுவும் ஹோம்ஒர்க். எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் லைட்டாக ரீட் பண்ணாலே ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். எல்லாமே ஒரு 10 செகண்டில் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா. அடுத்து இந்த சம் பாருங்களேன். இதுவும் நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கொஞ்சம் கேட்டிருக்காங்க. சரிங்களா. என்ன சொல்கிறாங்க? ஒரு விவசாயியிடம் 144 வாத்துகளுக்கு 28 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது. அவர் 32 வாத்துகளை விற்றார் எனில் அவரிடம் உள்ள உணவு மீதமுள்ள எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? இங்கேயும் எண்ணிக்கை, நாள்.
ஃபஸ்ட்டு எவ்வளோ வாத்து நம்மக்கிட்ட இருக்கான்? 144 வாத்து இருக்குது. அதுக்கு எவ்வளோ நாளைக்கு உணவு இருக்கான்? 28 நாளைக்கு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 32 வாத்தை வந்து யார்கிட்டயோ கொடுத்துட்டேன். அப்போ என்கிட்ட மீதி இப்போ எத்தனை இருக்கும்? என்கிட்ட 144 இருக்குது. அதில் 32 வந்து யார்கிட்டயோ கொடுத்துட்டேன். அப்போ மீதி வந்து 112. கரெக்டாக? இப்போ 112 வாத்து இருந்துச்சுன்னா அதுக்கு உணவு வந்து எத்தனை நாள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இந்த எண்ணிக்கை குறைஞ்சிச்சு அப்படின்னா உணவு இருக்கிற நாள் வந்து என்னவாகும்? அதிகமாகும். கரெக்டாக? ஏன்னா கம்மியான வாத்து தான் இருக்குது. அப்போ கம்மியாக தான் ஃபுட்டு தான் நமக்கு தேவைப்படும். அப்போ அந்த ஃபுட்டோட கடைசியாக முடிகிற நாள் வந்து என்ன ஆகும்னா அதிகமாகிட்டே போகும். இது வந்து எதிர்மாறல். எதிர்மாறல்னா என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை அப்படியே போட்டுருவோம். 144 பை 112 இன்ட்டு 28. 1 இங்கே 4, 1 இங்கே 3 நாங்க 12, மிச்சம் 2, 36. சி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இதுவும் நம்ம ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? புக்கில் உள்ள சம்மு தான். அடுத்து இது ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பாருங்க. எல்லாமே 10 செகண்ட் அல்லது 15 செகண்ட் தான் ஆகும். அடுத்து வந்து பாருங்களேன். ஒரு தோட்டத்தை களை எடுக்க 6 தோட்டக்காரர்களுக்கு 120 நிமிடங்கள் தேவைப்படுகிறது. ஆட்கள் நிமிடம். 6 பேர் வேலை பார்த்தா 120 நிமிடம் நமக்கு தேவைப்படுது. 6 பேர் பார்த்தா 120. ஓகே. அடுத்து என்ன சொல்றாங்க? அதே வேலையை 30 நிமிடங்களில் செய்து முடிக்க 30 நிமிஷத்துல நான் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா கடைசியாக எப்படி முடிக்கிறான்னு பாருங்களேன். கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் தேவை? ஓகே. இன்னும் எக்ஸ்ட்ரா எத்தனை பேரை நான் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆல்ரெடி கையில் ஒரு 6 பேர் இருக்காங்க. சரிங்களா? அப்போ எக்ஸ்ட்ராவாக இன்னும் எத்தனை பேர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது எப்போ முடிய செய்யுங்க? 30 நிமிஷத்தில் நான் வேலையை முடிக்கணும். ஃபஸ்ட்டு 120, அடுத்து 30. அப்போது நிமிடம் குறைஞ்சி அப்படின்னா வேலை பார்க்குற ஆட்கள் வந்து என்னவாகணும்? அதிகமாகணும். சரிங்களா? அதிகமான பேர் வேலை பார்த்தா தான் நமக்கு என்னவாகும்? இந்த இது நமக்கு கம்மியாகும். அப்போ இது வந்து எதிர்மாறல், இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை அப்படியே வச்சுக்கிறோம். 120 பை 30 இன்ட்டு 6. 1 1 1 இங்கே 4, 4 6 24. ஓகே. அப்போ 24ன்னு நீங்கள் போடக்கூடாது. ஆல்ரெடி 6 பேர் என் கையில் இருக்காங்க. கரெக்டாக? அப்போ எக்ஸ்ட்ரா எத்தனை பேரை நான் சேர்க்கணும் அப்படின்னா 24 - 6 ஆன்சரு 18. எக்ஸ்ட்ரா ஒரு 18 பேரை நான் அப்பாயின்ட் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இதில் 18 ஆப்ஷன் இல்லை, இங்கே 18 போட்டுருவோம். சரிங்களா? ஸோ இந்த மாடல் சம்மந்தம் நமக்கு கொஞ்சம் முக்கியமானது. இந்த மாதிரி கொஸ்டின் நமக்கு நிறையா கேட்பாங்க. சரிங்களா? எக்ஸ்ட்ரான்னு எத்தனை பேர் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாடல் கொஸ்டினாக நம்ம கொஞ்சம் முக்கியமானது. வர்ற ஆன்சரை நீங்கள் அப்படியே போட்டுறக்கூடாது. ஏன்னா கூடுதலாக எத்தனை பேர்? 6 பேர் என் கையில் ஆல்ரெடி இருக்காங்க. அப்போ 24 6 பேர்ஸ்னா 18 பேர். ஓகே. அடுத்து நீலவேணி தினந்தோறும் மிதிவண்டியில் பள்ளிக்கு செல்கிறாள். அவளது சராசரி வேகம் 12 km/மணியாக இருந்தால் அவர் பள்ளியை சென்றடைய 20 நிமிடம் ஆகிறது. 15 நிமிடத்தில் சென்றடைந்தால் அவள் அதிகரித்த வேகம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே வந்து வேகம் மணி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 12 km ஸ்பீடில் போனேன் அப்படின்னா 20 நிமிஷத்தில் ஸ்கூலுக்கு போயிடுறேன். சரிங்களா? இப்போ 15 நிமிஷத்தில் நான் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா எவ்வளோ ஸ்பீடில் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. சரிங்களா? அப்போது நேரம் கம்மியாகணும் அப்படின்னா அந்த சைக்கிளில் போகிற வேகம் என்னவாகணும்? அதிகமாகணும். அப்படின்னா சீக்கிரம் போய் ரீச் ஆக முடியும். கரெக்டாக? அப்போ இது வந்து எதிர்மாறல், இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை அப்படியே வச்சுக்கிடும். 20 பை 15 இன்ட்டு 12. 5 3 15, 4 3 12. 1 இங்கே 4, 4 நாங்கள் 16ன்னு வரும். சி ஆப்ஷன் நம்ம கரெக்டாக இருக்கும். இதுவும் ஒரு வருஷம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து இது ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து ஸோ 4 தட்டச்சர்கள். ஆட்கள் நாட்கள் தான். ஆட்கள் நாட்கள் வந்தாலே மேக்ஸிமம் அது வந்து எதுவாக இருக்கும் அப்படின்னா எதிர்மாறலாக தான் இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? ஒரு 4 பேர் வேலை பார்க்குறாங்க. 4 பேர் வேலை பார்த்தா எத்தனை நாளில் வேலையை முடிக்கிறாங்க? ஒரு 12 நாளில் நமக்கு வேலையை முடிக்கிறாங்க. சரிங்களா? மேலும் 2 தட்டச்சர்கள் கூடுதலாக சேர்ந்தால் அப்போ
இப்போ 6 பேர் இருக்காங்க கரெக்டா? ஏற்கனவே ஒரு 4 பேர் இருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 2 பேர் வராங்க. அப்போ எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர். 6 பேர் இருந்தா எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஆட்களோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு அப்படின்னா முடிகிற நாள் வந்து என்னவாகும்? கம்மியாகும். அப்போ இது வந்து நமக்கு எதிர்மாறல். எதிர்மாறல்னா என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை அப்படியே வச்சுக்கணும். 4/6 × 12. 1 இங்கே 2, ஆன்சரு 8ன்னு வரும். ஓகே, பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து எக்ஸ் ஆனது ஒய்யின் இரு மடங்கோடு எதிர்விகித தொடர்புடையது. கொடுத்துள்ளபடி y = 6 எனில் எக்ஸின் மதிப்பு 4, y = எனில் 8 எனில் எக்ஸோட மதிப்பு என்ன? எக்ஸு ஒய்யு எக்ஸு வந்து 4, ஒய் வந்து 6 இருக்கும்போது, ஒய் 8 இருக்கும்போது எக்ஸ் வந்து என்ன அப்படின்னு நம்ம கேட்கணும். இதில் நம்ம கீ பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதிர் விகிதம்னு அவங்களே கொடுத்துட்டாங்க கரெக்டா? இன்வெர்ஸ்லி, ஓகேவா? இன்வெர்ஸ் ப்ரொப்போர்ஷன் அல்லது இன்டைரக்ட் ப்ரொப்போர்ஷன் நம்ம எதுனாலும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எதிர் விகிதம்னு கொடுத்துட்டாங்க. எதிர் விகிதம்னா தெரிஞ்ச பக்கத்தை நம்ம அப்படியே வச்சுக்கிடுவோம் கரெக்டா? 6/8 × 4, 1 இங்கே 2, 1 இங்கே 3. இப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 3ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சம் வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமானது. ஓகே, இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இது ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா? அடுத்து இதை பாருங்களேன். என்ன சொல்கிறாங்க? ஒரு வெள்ள நிவாரண முகாமில் 80 நபர்களுக்கு தேவையான உணவு 60 நாட்களுக்கு போதுமானதாக உள்ளது. ஓகே, 80 பேர் இருந்தால் 60 நாளைக்கு போதுமானதாக இருக்குது. இப்போ திருப்பி என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். 10 நாட்களுக்கு பின்னர் 20 நபர்கள் அந்த முகாமில் வந்து சேர்ந்தார்கள் சரிங்களா? ஸோ இதே மாதிரி ஒரு சம் வந்து நம்ம இந்த இதில் பார்த்துருக்கோம், இந்த தட்டச்சர்கள் சம். கரெக்டாக 4 பேர் 12 நாளில் 2 தட்டச்சர்கள் கூடுதலாக சேர்ந்தால் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இங்கே நாட்கள் கொடுக்கல கரெக்டாக, 2 பேர் எக்ஸ்ட்ரா வராங்க அப்படின்ற மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டு கொடுத்துருக்காங்க, 10 நாட்களுக்கு பின்னர் கரெக்டாக 20 நபர்கள் அந்த முகாமில் வந்து சேர்ந்தார்கள். இதுதான் இதுக்குரிய வித்தியாசம். இந்த மாடல் சம் வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமானது. ஓகேவா? 2 டேட்டு நம்ம கொடுத்துருப்பாங்க, 60 நாள் 10 நாள். இதை எப்படி செய்யணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். 4 நாட்கள் சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நாட்கள் ஆட்கள். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? 80 நபர்களுக்கு 60 நாட்களுக்கு போதுமான உணவு உள்ளது. 80 பேர் இங்கே 60 போடக்கூடாது சரிங்களா? 60 போடாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்கிற இந்த 2 டேட்டையும் மைனஸ் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதுதான் நம்ம இங்கே போடணும். 60 ஒரு 10 அப்போ 50ன்னு போடணும். இதுதான் லாஜிக். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 நாள் கொடுத்துருந்தாங்கன்னா 2 நாளையும் மைனஸ் பண்ணி வர்ற ஆன்சரை போடணும் சரிங்களா? 80 பேர் 50 நாள் 20 நபர்கள் அந்த முகாமில் வந்து சேர்ந்தார்கள். அப்போ ஆல்ரெடி ஒரு 80 பேர், இப்போ 20 பேர் எக்ஸ்ட்ரா வராங்க. அப்போ எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 100 பேர் இருப்பாங்க. 100 பேர் அப்படின்னா எத்தனை நாள் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. இப்போ ஆள் அதிகமாச்சு அப்படின்னா அந்த உணவு இருக்கிற நாள் வந்து என்னவாகும்? கம்மியாகும். அப்போ இது வந்து எதிர்மாறல். எதிர்மாறலாம் என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை அப்படியே வச்சுக்கணும். 1 இங்கே 2, 1 இங்கே 40. இப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 40ன்னு வரும் சரிங்களா? ஸோ சிம்பிள் லாஜிக் தான். ஆட்கள் நாட்கள் சரிங்களா? 2 டேட் கொடுத்தா 2ஐயும் மைனஸ் பண்ணி போடணும். ஃபஸ்ட்டு 80 பேர் 60 மைனஸ் 10 அப்போ 50 சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்? எக்ஸ்ட்ரா ஒரு 20 பேர் வராங்க. அப்போ 100 பேர். 100 பேர் அப்படின்னா எத்தனை நாள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா? ஆள் கூடிச்சு அப்படின்னா உணவு இருக்கிற நாள் வந்து என்னவாகும்? கம்மியாகும். அப்போ இது வந்து எதிர்மாறல். எதிர்மாறல்னா என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை அப்படியே வச்சுக்கிறோம். 1 இங்கே 2, 1 இங்கே 4 அப்போ 40 நமக்கு வரும் சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் லாஜிக். இதே மாதிரி இன்னொரு சம் இருக்கான்னு பார்ப்போம். அதே லாஜிக் கரெக்டாக 2 நாட்கள் கழித்து எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டு கொடுத்துருக்காங்க கரெக்டாக. ஸோ 2 டேட் வந்தாலே 2ஐயும் மைனஸ் பண்ணி போடணும் சரிங்களா?
ஆட்கள் நாட்கள். ஃபர்ஸ்ட் எத்தனை பேர்? 6 பேர். 6 பேர் இருந்தால் என்ன பண்ணுறாங்க? 12 2 ரெண்டையும் மைனஸ் பண்ணிடுங்க. 12 - 2 ஆன்சரு 10 வரும். இப்போ எத்தனை பேர் வராங்க? மேலும் 6 நபர்கள் வந்து சேர்கிறார்கள். ஆல்ரெடி ஒரு 6 பேர் இருக்காங்க, இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 6 பேர் வராங்க. அப்போ மொத்தம் எத்தனை பேர் கையில் இருப்பாங்க அப்படின்னா 12 பேர். அப்படின்னா எத்தனை நாள்? ஆள் அதிகமானுச்சு அப்படின்னா நாள் வந்து என்னவாகும்? கம்மியாகும். அப்போ இது வந்து எதிர்மாறல். எதிர்மாறல் அப்படின்னா தெரிஞ்ச பக்கத்தை அப்படியே வச்சுக்கிடுவோம். 6/12 × 10. 1 இங்கே 2, 1 இங்கே 5. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 5ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து ஸோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. இதில் இந்த மாடல் சம் வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமானது. சரிங்களா? இது இந்த முகாம் இது வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமானது. இது ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர்லேயே ஒரு 2-3 கொஸ்டின் நம்ம கேட்டிருப்பாங்க. சரிங்களா? அது வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த இதை நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். சரிங்களா? உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு சொன்ன கான்செப்ட் மட்டும் நல்லா புரிஞ்சுன்னா போதும், ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். இது மட்டும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுன்னா போதும். நேர்மாறல் அப்படின்னா தெரிஞ்ச பக்கத்தை தலைகளாக போட போகிறோம். எதிர்மாறல் அப்படின்னா தெரிஞ்ச பக்கத்தை அப்படியே வச்சுட போகிறோம். 2 டேட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 2ஐயும் மைனஸ் பண்ணி போட போகிறோம். அவ்வளோதான், சிம்பிளானது தான். இல்லை கொஞ்சம் நிறையா ஹோம்ஒர்க் கொடுத்துருப்போம். அது எல்லாமே ரொம்ப செஞ்சுப்பாங்க. சரிங்களா? எல்லாமே கொஞ்சம் ரொம்ப மினிமம் டைம் தான் நமக்கு எடுக்கும். அதனால் அதெல்லாம் செஞ்சு பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதோட நேர்மாறல் எதிர்மாறல் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்ததில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா கலப்பு மாடல் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.